வெல்கம் டு மை சேனல் சாந்தி சண்டல் விளாக்ஸ். ரொம்ப நாளாக, அதாவது ஒரு 10-15 நாளாக என்னால் லாங் வீடியோ போட முடியல. பிகாஸ் சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னால் போட முடியல. ஸோ அதனால் வருந்துகிறேன், மன்னிக்கணும். இப்போ இன்றைக்கி நான் பளிங்கி கொழுக்கட்டை, அதாவது கோழிக்குண்டு அம்மணி கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். 10 நிமிஷத்தில் இந்த கொழுக்கட்டை செஞ்சிடலாம். த்ரோட் பெயின் கொஞ்சம் இருக்குது, அதனால் கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு வீட்டில் அரைச்ச மாவு, கழுவி காய வச்சு அரைச்ச மாவு. நீங்கள் கடையில் வாங்கின மாவு கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ 2 கப்பையும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவில் தண்ணி சேர்த்து, கொதிக்கிற தண்ணியை சேர்த்து கலந்து விடணும். அதாவது கொழுக்கட்டை நம்ம கையால் உருட்டி பார்த்தோம்னா கொழுக்கட்டை சைஸ்க்கு நல்லா அந்த பதத்துக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். அதனால் தண்ணியை, கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க இந்த பச்சரிசி மாவில். பளிங்கி கொழுக்கட்டைங்க, அதாவது கோழிக்குண்டு அந்த ரவுண்டாக பளிங்கி கற்கள் மாதிரியே இருக்கும். அம்மணி கொழுக்கட்டைன்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்கிற தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும்ப்பா. 10 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான நல்லா, அதாவது பாரம்பரியமான ரெசிபி இது. நல்லா கலந்து விடுங்க. வீடியோ ஒரு 10 டேஸாக என்னால் போட முடியலங்க. கொஞ்சம் த்ரோட் பெயின், அதனால் என்னால் பேச முடியலங்கிறதுனால போட முடியல. இப்போ இன்னையிலேருந்து ரெகுலராக உங்களுக்கு வீடியோ வரும். ரெகுலராக பாருங்கள். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திங்கன்னா தான் கரெக்டான பதத்துக்கு நம்மளால் பிசைய முடியும். நம்ம 1 கப் அளவுக்கு 2 கப்பு தண்ணி அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு ஓகே. பிகினர்ஸ்க்கு அது கரெக்டாக வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கரண்டியால், ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கையால் பிசைங்க. ஏன்னா சூடாக இருக்கும். நான் ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் மாவு சேர்த்துருக்கேன். 2 பேருக்கு தான் நான் செய்கிறேன், அதனால் கம்மியான அளவுக்கு மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு சேர்த்துக்கணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா அழகாக பிசைஞ்சாச்சு. கையில் ஒட்டவே இல்லை பாருங்க, நல்லா வழவழன்னு வந்திருக்கு பாருங்கள். இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க, இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை எடுத்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டணுங்க. இது கொழுக்கட்டை அப்படின்னு ஏன்னு எனக்கு தெரியல. கொழுக்கட்டை, அம்மணி கொழுக்கட்டைன்னு இதை சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. கொழுக்கட்டைங்கிறது வேறு. இது கோழிக்குண்டு மாதிரியே உள்ளது, பளிங்கு கற்கள் மாதிரி உள்ளது. இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம உருட்டணும். குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கோங்க. குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்குமே ரொம்ப க்யூட்டாக, அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு பீஸா, பர்கர், அது மாதிரி ஃபாஸ்ட்டு ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எதுவும், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அது மாதிரி கொடுக்காம இது மாதிரி வாரத்தில் 1 நாள் இல்லை மாதத்தில் 2 நாட்கள் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமானது. நம்ம தாத்தா பாட்டி செஞ்ச ரெசிபி தாங்க இது. 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப டைம் எடுக்காது. ரொம்ப கம்மியான இன்க்ரீடியண்ட்டு, வெறும் அரிசி மாவை வச்சு தான் இதை நம்ம பண்ணுறோம். வீட்டில் இருக்க அரிசி மாவு, பச்சரிசி மாவு வச்சுக்கோங்க. இல்லைனா கடையில் வாங்குகிற கொழுக்கட்டை மாவு, இடியாப்ப மாவு எது வேணாலுமே இது யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ இது எல்லாத்தையும் செஞ்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இதை வந்து நம்ம அவிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு பொடி சேர்க்க போகிறோம். அந்த பொடியை பேனில் ஆயில் ஊற்றாமல் வெறும் பேனில் வறுத்துக்கலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் வெள்ளை உளுந்து அல்லது கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். 3 பட்டை மிளகா சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அல்லது உளுந்து மிளகாவோடு சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம். ஆயில் சேர்க்காமல் வறுத்துக்கோங்க. இந்த கொழுக்கட்டை செஞ்சு மேலே இந்த பொடி தூவும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க.
இப்போ சவந்துருச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடர் பண்ணிட வேண்டாம். இந்த பளிங்கி கொழுக்கட்டை 2-3 டைப்பில் பண்ணலாங்க. இது ஒரு டைப்பு நான் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து வெவ்வேறு டைப்பில் நான் செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கொழுக்கட்டையை அவிக்க போகிறோம். அது இட்லி பானையிலையோ அல்லது ஒரு சட்டியில் ஸ்டீமர்லையோ வச்சு நம்ம அவிக்க போகிறோம். நான் இது மாதிரி வச்சு அவிக்கிறேன். நீங்கள் இட்லி பானையில் கூட வச்சுக்கலாம். எப்பொழுதுமே பொரித்து சாப்பிட்றத விட அவிச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லதுங்க, ரொம்பவே ஆரோக்கியமானது. அவிச்ச பொருள் அப்படின்னாலே இடியாப்பம், இட்லி, இது மாதிரி கொழுக்கட்டை வகையெல்லாம் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. ஒரு 5 நிமிஷம் இது வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்ம ஏற்கனவே கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி தான் நம்ம கிளறி எடுத்துருக்கோம். என்னோடய வாய்ஸை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. பாருங்களேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே மெதுன்னு பஞ்சு மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு கையில் தொடவும் அவ்வளோ சாப்பிட்டு இப்படி வெண்ணெய் உருண்டை மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதை சும்மாவே கூட குழந்தைங்களுக்கு காரம் சேர்க்காம அப்படியே கூட கொடுக்கலாம். அடுத்தடுத்து வீடியோக்களில் நான் இன்னும் இதை வெவ்வேறு டைப்பில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் செஞ்சு காமிக்கிறேன். இதை ஒரு நிமிஷம் அப்படியே ஆற விட்டுருங்க, ஆறட்டும். இப்போ இதுக்கு ஒரு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். திரும்ப பேன் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப காரம் சேர்த்துக்க வேண்டாம். இல்லை அந்த பொடி போடாமல் நீங்கள் இது மாதிரி தாளித்து கூட வெறும் உருண்டைகளை தாளித்து கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நல்லா ஒயிட்டாக பார்க்குறதுக்கும் குழந்தைங்க ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. ஒரு போர்க்கை வச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே ஈவினிங் ஒரு ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டு இல்லை ஏதாவது பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்க. இதுமாரி கருவேப்பிலை போட்டு தாளித்து இந்த உருண்டைகளை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது நல்லா ஃபுல்லாக இந்த ஆயில் கடுகெல்லாம் மேலே கோட்டாகிறது மாதிரி கிளறி விடுங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல, சாப்பிடவும் நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈஸி, ரொம்ப ஈஸி. வெறும் அரிசி மாவு தான், அவ்வளோதான். சட்டுன்னு செஞ்சிடலாம். இதுக்கு மேலே நம்ம பொடி பண்ணி வச்சோம் இல்லையா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு பவுட்ரு, அதில் ஒரு தேவையான அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உருண்டைகள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதான்ப்பா, ரெடி ஆயிடுச்சு பளிங்கி கொழுக்கட்டை அல்லது கோழிக்குண்டு கொழுக்கட்டைன்னு சொல்லலாம். அம்மணி கொழுக்கட்டைன்னு சொல்கிறாங்க, அம்மணி கொழுக்கட்டைன்னு சொல்லலாம். சர்வ் பண்ணிடலாம் இதை. அவ்வளோதான், 10 நிமிஷம் தாங்க. 10 நிமிஷத்தில் சட்டுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நைட்டு டின்னருக்கு கூட இது சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வயிறு அப்படியே ஃப்ரீயாக, ரொம்ப லேஸாக இருக்கும். நல்ல ஹெவியாக இல்லாமல் நல்ல லேஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சூப்பரான இந்த கொழுக்கட்டையை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு அவசியம் தேவைப்படுது. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய். தேங்க்யூ.